வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். அதனால வந்து இதில டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். வாய்ப்பு இருந்தா கனெக்ட் ஆயி செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதுவே ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். ஆல்ரெடி புதுசா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிகினர்ஸ்க்காகன்னு கைடு குடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோவுமே பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ முடிஞ்சோனே பயிற்சி பண்ணுங்க. அதில என்ன சொல்லியிருக்கனோ, அதை பயிற்சி பண்ணி பாருங்க. இப்படியே வந்து கேப் குடுத்து பண்ணுங்க. அதாவது கன்டினியூவா பண்ணாம 1 மணி நேரம், 2 மணி நேரம் கேப் குடுத்து ஒவ்வொரு வீடியோக்கு பாருங்க. உங்களுக்கு இதில இருக்க கான்செப்ட் முழுமையா புரியும். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் கிட்டத்தட்ட 70, 80% சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதிலேயே நம்மளுடைய கான்செப்ட் இருக்கு. முழுமையா வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதுமானது. இத முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க. அப்டேட்டட்ஸ் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து கோல்டுக்கு, நிஃப்டிக்கும் வந்து அப்டேட் குடுத்துட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு முழுமையா சப்போர்ட் ஆகும். இப்ப இந்த அப்டேட்டட் வீடியோ பார்க்கும்போது, நீங்க பயிற்சி பண்ணத அப்படியே வந்து அதில 2யுமே கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். கோல்டு கோல்டு வந்து டாலர்ல இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட நேத்து மார்னிங் ஸ்டார்ட் ஆனது வந்து இங்க நியர்பை எங்கேயோ ஸ்டார்ட் ஆயிருக்குது. 1 ஹவர்ல ஸ்டார்ட் ஆனது. நீட்டா போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு கீழ வந்து இந்த லோவுக்கு வரல. லோவுக்கு வராம அகைன் மேல போனது. இந்த ஹையயும் உடைச்சிருக்கு. உடைச்சிட்டு மேல போனது. அகைன் கீழ வந்தது. பெருசா இந்த லோவுக்கு வரல. உடைச்சிட்டு மேல போய் நிக்குது. இப்ப ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணிட்டு நிக்குது. ஆக்சுவலா இது ஒரு ஹையா இருக்கு இல்லைங்களா? இந்த இந்த ஹை இதிலிருந்து எடுத்துக்கலாம் கணக்கு. இங்க பாருங்க, இங்கேருந்து கீழ இறங்குனத சோர்ஸ் எப்படி இறங்கியிருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் நீங்க. கீழ வந்து எப்படி இறங்கியிருக்குன்னு பார்க்கணும். கீழ வந்து இவ்வளோ தூரம் மேல போயி, எகைன் கீழ வந்து இவ்வளோ தூரம் மேல போயி, அப்புறம் கீழ வந்து இவ்வளோ தூரம் மேல போயிருக்குது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம இப்படித்தான் எடுத்துக்கணும். எப்படி ரன் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லயும் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியணும். இது பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கீழ இறங்கியிருக்கான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரன் ஆகுறது இந்த இடம் தான். ரைட்டுங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டா பிரேக் பண்ணிட்டு மேல வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு வந்தா இப்படி வரும் அப்படின்னு. அடுத்த பாயிண்ட் விட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்டு. இப்படித்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் மொமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம பழசெல்லாம் நம்மளுக்கு ரெக்கார்டெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. ப்ரெஷர் நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இப்ப இந்த இந்த பாயிண்ட் அதாவது கீழ வந்து மேல போயிட்டு திரும்பிக்கு பார்த்தீங்களா? இப்ப இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா ஒர்க் ஆகுது. இப்ப அதே இடம் தான். இப்ப இது இது வந்து நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி எடுத்து பழகிக்கங்க. அதாவது இந்த பாடியிலேருந்து விக் வரைக்கும் கணக்கு வச்சுக்கல. இதுதான் ஜோன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுதான் நம்ம வந்து ஒரு ஜோனா ட்ராக் பண்ணுவோம். இந்த ஜோன் ட்ராக் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் இப்ப அதுக்குள்ள தான் நிக்குது. ஆல்ரெடி இது எதுக்கு பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, 1 ஹவர்ல முன்னாடி இருந்தது பாருங்க சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? முன்னாடி இருந்ததுக்காக நம்ம போட்டு வச்சிருந்திருக்கிறோம். இப்ப வந்து ட்ரேடிங்க்கு வந்து ரன்னிங்ல வந்து எந்தெந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி பாயிண்ட் நம்ம போட்டு வச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? போட்டு வச்சீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல கரெக்ட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைமே வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்குது மார்க்கெட்டு. செகண்ட் இப்போ 3 டைம் ஒண்ணு இங்கேயே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்ப 4த் டைம் இது பிரேக் பண்ணியிருக்கானா? இன்னும் பண்ணல. அதுக்குள்ள தான் ரன் ஆகுறான். புரிஞ்சுங்களா? அப்ப இப்படித்தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் இதுதான் நடந்துட்டு இருக்குது. கீழயே இப்ப எடுத்துக்கல செக் பண்ணி பாருங்க. அழகா வந்து இங்க பாருங்க இப்படி வந்து கீழ வந்து இப்படி வந்துட்டு மேல போயிருக்கா இல்லைங்களா? அப்போ கீழ வந்த மார்க்கெட் இங்கிருந்து கீழ இறங்குனது எப்படி இறங்கியிருக்கு? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். எல்லாம் ஸ்டெப் தான். வந்து எந்த இடத்துல எடுத்திருக்கான்னு பாருங்க இந்த பாயிண்ட். புரிஞ்சுங்களா? இந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு எகைன் வந்து மேல போயிட்டா. அதாவது இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா பாருங்க இங்கிருந்து இந்த இந்த ஹைக்கு அடுத்தது பாருங்க இந்த இந்த ஹை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற லோ எதுன்னா இந்த இந்த லோ தான். இந்த லோ அல்லது இந்த லோ 2 ஒரே லோ விட ஒரே லோ தான். எப்படி ஒரே லோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விக் டூ பாடி வரைக்கும் எடுக்குன்னு சொல்லி, இது இப்ப இது விக் எடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாடி எடுத்தீங்கன்னா பாருங்க கனெக்ட் ஒரே கனெக்ட் தானே ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதே லெவல் தான். இந்த லெவல் தான் பிக் பண்ணிட்டு மறுபடியும் மேல போயிருக்கா.
இப்போ இந்த ஹைக்கு முன்னாடி இருந்த லோ அப்படின்னு இது எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை தான் மேட்ச் பண்ணிட்டு போயிருக்கோம். மார்க்கெட் இப்படி தாங்க நடக்குது, மாற்றி மாற்றி. மேலே போன மார்க்கெட் என்ன பண்ணிக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணோன்னா மேலே மறுபடியும் போன மார்க்கெட்டு இந்த லோவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ண முடியல. அகைன் இங்கேயே டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். மார்க்கெட்டில் இது எதாங்க மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எதுக்கு இண்டிகேட்டரு கால்குலேஷன் ஒன்றுமே வேண்டாங்க. இது சார்ட்டை படிக்க தெரிஞ்சால் அழகாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாங்க. இதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். எளிமையாக இப்படி புரிஞ்சுக்குங்க. சிம்பிளான மெத்தட் தான், ஒன்றும் கிடையாது. பயிற்சி மட்டும் பண்ணி ஓரளவுக்கு செட் ஆகிட்டிங்கன்னா இதை தாண்டி மார்க்கெட்டில் எதுவும் இல்லைங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு இது உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.